السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السابقون السابقون أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نحن الآخرون السابقون يوم القيامة أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் முதல் மரியாதை வேண்டுமா என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். உலகத்தில் முதலிடம் முதன்மையானது என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உலகத்தை பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதர் அவனின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி கடை ஒன்றை வைக்கிறார் என்றால் அவருக்கு பல கடைகள் இருந்தாலும் முதலில் வைத்த கடை என்ற ஒரு பெருமையும் ஒரு சிந்தனையும் அவருக்கு இருக்கும். தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு மனிதன் வேலைக்கு செல்கிறான். பல வேலைகளை அவன் செய்திருந்தாலும், பல அலுவலகங்களில் அவன் வேலை செய்திருந்தாலும் முதலில் நான் செய்த வேலையை மனிதன் மறப்பதில்லை. முதல் மாத சம்பளமும் அப்படித்தான். வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவனும் அப்படித்தான். தேர்ச்சியிலே முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவிகளும் அப்படித்தான் என்று உலகத்தில் முதல் வரிசையில் நிற்பவர்கள், முதல் இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தனி சிறப்பும் தனி மரியாதையும் உலகத்தில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது, புரிய முடிகிறது. நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான தளங்களிலும் துறைகளிலும் மனிதன் முன்வரிசையில் நிற்க வேண்டும், முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் கவனத்தோடு இந்த உலகத்தில் பயணிக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்வதானால் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், யார் இம்மையிலும் மறுமையிலும் முதல் இடத்தில் முதல் தரத்தில் இருக்கிறார்களோ, முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படி உலகத்தினுடைய விஷயத்தில் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனித சமூகம் மறுமையினுடைய விஷயத்திலும் முதல் வரிசையில் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த பூமியில் நாம் தான் கடைசி உம்மத்து. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிற பல்வேறு விஷயங்கள், மறுமை சார்ந்த விஷயங்கள், மார்க்க சார்ந்த விஷயங்களில் முதல் மதிப்பெண்ணையும் முதல் இடத்தையும் முதன்மையும் முக்கியத்துவத்தையும் இறைவன் கொடுத்து அழகு பார்க்கிறான் என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். இபாதத் வெறுமென ஒரு வணக்கம் மட்டும்தான். அந்த வணக்கத்தின் விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எந்த அளவிற்கு இந்த உம்மத்திற்கு பேருபகாரம் செய்திருக்கிறான் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் ஒரே ஒரு நன்மை மட்டும் அவன் பெறுபவனாக இல்லை, ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகளை இறைவன் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல, அலிஃப் என்பது ஒரு தனி எழுத்து, லாம் என்பது ஒரு தனி எழுத்து, மீம் என்பது ஒரு தனி எழுத்து, ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் இறைவன் தருகிறான் என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், எப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் குறைவாக அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான கூலியை மறுமையில் இறைவன் தருவான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதங்களை எடுத்து பாருங்கள். உலகத்தின் முதன்மையான வேதம், முக்கியத்துவம் வாய்ந்த வேதம், உலக மக்களுக்கே வழிகாட்டக்கூடிய வேதமாக அல் குர்ஆனை இறைவன் இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், பல ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் முதன்மை வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தின் வழிகாட்டியாய், நம் வாழ்வின் வழிகாட்டியாய், இந்த உலகத்தின் தலைவராய் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா வழங்கி நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறான் என்றால் இந்த உம்மத்து எந்த நிலையிலும் பின்தங்கிவிடக்கூடாது, எல்லா நிலைகளிலும் முதன்மையானவர்களாக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த உம்மத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என் உம்மத்தில் ஒரு மனிதனின் காலில் ஒரு முள் ஒன்று குத்துகிறது. அந்த முள் குத்தக்கூடிய அந்த நேரத்தில் அவன் அனுபவிக்கக்கூடிய வலியும் வேதனையும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறான் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முள் குத்துகிற அந்த வேதனையை கூட இறைவன் அல்லாஹ்வின் பார்வையில் சாதாரணமானதல்ல, அந்த வேதனைக்கு கூட அல்லாஹ் கூலி தருகிறான் என்றால் இந்த உம்மத்தின் விஷயத்தில் அல்லாஹ் விசாலமான மனதோடு தாராள மனதோடு இறைவன் நடந்திருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நஹனுல் ஆகிரூன், இந்த உலகத்தில் வந்திருக்கிற உம்மத்துகளில் கடைசி உம்மத்து நம்மதான். அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, ஆனால் மறுமையில் எல்லா உம்மத்தை விடவும் நாம் தான் முதல் வரிசையில் நிற்போம், முதலில் சுவனம் செல்வோம் என்ற கருத்தடைப்படையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியை பதிவு செய்கிறார்கள். இன்னும் புரிய வருகிறது, உலகத்தில் மற்ற எல்லா விதமான உம்மத்துகளுக்கும் இபாதத் அமல்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் அமல்களை அதிகம் செய்வார்கள், கூலி அவர்களுக்கு குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனால் நாம் அமல்களை குறைவாக செய்கிறோம், கூலியை நிரப்பமாக நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த உம்மத்திற்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் இடத்தில் முதன்மை, முதல் இடம், முதன்மை வாய்ந்தது என்பதற்கு அல்லாஹ் ரசூல் இடத்தில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா பள்ளிவாசல் தான், எந்த பள்ளிவாசலில் தொழுதாலும் ஒரே வகையான நன்மைதான் இறைவன் தருகிறான். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லா, மக்காவிலே இருக்கிற காபத்துல்லாவிலே ஒரு மனிதர் தொழுதார் என்றால் ஒரு ரக்காயத்துக்கு 1 லட்சம் நன்மையை இறைவன் தருகிறான். ஒரு ரக்காயத்துக்கு 1 லட்சம் என்றால் 2 ரக்காயத்துக்கு 2 லட்சம் நன்மைகளை அந்த மனிதன் பெறுகிறான். இது எதனால் இந்த சிறப்பு கிடைத்தது என்ற அந்த சிந்தனையோடு நாம் குர்ஆனிலே பயணிக்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான், இன்ன அவ்வள பைத்தின் ஊதிஅ லின்னாஸ், இந்த உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி, இறைவனை துதிப்பாடுவதற்காக வேண்டி முதலில் அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட, அல்லாஹுவால் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா. எல்லா பள்ளிவாசல்களை விடவும் முதலில் இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் இந்த பூமியில் அமைத்ததால் அல்லாஹ்விடத்தில் ஒரு தனி சிறப்பையும், யார் அங்கே தொழுகிறார்களோ அவர்களுக்கான ஒரு தனி கூலியும் இருக்கிறது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாற்று செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதன்மை, முதல் இடம், முதலில் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ரசூல் இடத்தில் ஒரு தனி கண்ணியமும் மரியாதையும் இருக்கிறது என்பதை வரலாற்றில் வழிநீங்களும் நம்மால் பார்க்க முடியும். ஈமான் இந்த உலகத்தில் பலர் ஏற்றிருக்கிறார்கள், ஈமானோடு இந்த உலகத்தில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஆண் யார்? ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண் யார்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியாக இருக்கிற கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் பலர் ஈமானை ஏற்றிருந்தாலும் முதலில் அல்லாஹ்வுடைய ஈமானை ஏற்றிருக்கிற அந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் என்னுடைய நண்பராக இருக்கிற அபூபக்கரும் என்னுடைய துணைவியாக இருக்கிற ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தான் என்ற அந்த தனி சிறப்பை மாநபி தன்னுடைய நபிமொழியின் மூலம் பதிவு செய்கிறார்கள் என்றால், ஈமானை அதிகம் நபர்கள் ஏற்றிருந்தாலும் முதலில் ஏற்றவர்களுக்கான கண்ணியமும் சிறப்பும் கூலியும் அல்லாஹ் என்ற ரசூலின் பார்வையில் தனித்து இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் கலந்து ஷஹீதானவர்கள் யார் என்ற வரலாற்றை நீங்கள் பிரட்டி பாருங்கள். ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்தில் முதலில் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற்றவர்கள் சுமையா ரலியல்லாஹு. அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் போர்க்களத்தில் கலந்து ஷஹீதாகிறார்களோ, உலகத்தில் யாரெல்லாம் ஷஹீதினுடைய கூலியை அந்தஸ்தை நன்மையை பெறுகிறார்களோ, அந்த கூலியில் இருந்து அந்த நன்மையில் இருந்து ஒரு பங்கு ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபருக்கு போய் சென்று கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் முதலில் ஷஹீதானவர்கள் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு தனி சிறப்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சூரே வாக்கியா நம்முடைய பள்ளி வாசலில் தினசரி மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய ஒரு சூரா. அந்த சூரே வாக்கியாவில் 3 ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், யார் ஈமானில் முந்தி இருக்கிறார்களோ, உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள், ஃபீ ஜன்னாத்தின் நஈம், சுவர்க்கத்தில் அவர்களுக்கான முதல் இடம் இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யார் ஈமானை ஏற்று அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக ஈமானின் விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் முதல் வரிசையில் நிற்கிறார்களோ, ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்களுக்கு சுவர்க்கத்திலும் முதலிடம்தான் என்று குர்ஆன் சுபசீதி சொல்லித் தருகிறது என்றால், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மார்க்க விஷயத்தில், மறுமையின் விஷயத்தில், அமல்களின் விஷயத்தில் நாம் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறோம். உலகத்தில் வாகனத்தை ஓட்டுறோம், யாராவது ஒருவர் நம்மளை சைடு எடுத்துட்டு போனால் எப்படியாவது கீரை மாற்றி வேகமாக சென்று அவரை முந்திவிட வேண்டும், ஓவர்டேக் பண்ணிடணும். அப்படி முந்திட்டு ஓவர்டேக் பண்ணால் நம்மளை அறியாத நமக்கு உள்ளத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி. அவனை நான் முந்திட்டேன், நான் பலசாலி, நான் வீரன், அவனை விட நான் வேகமாக வந்திருக்கிறேன் என்ற சிந்தனை உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒருவன் என்னை விட அதிகமாக தொழுகிறான், என்னை விட அதிகமாக நோன்பு, மார்க்க விஷயத்தில் பேணுதலாக அதிகமாக கடைபிடிக்கிறான், மார்க்க விஷயத்தில் அதிகமாக அவன் செலவு செய்கிறான், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உலகத்தில் வாழுகிறான். என்னை விட அமல்களின் விஷயத்தில், மறுமையின் விஷயத்தில் முந்தி செல்கிறான். அவனை நான் முந்த வேண்டும் என்கின்ற சிந்தனை அறவே நம்மிடத்தில் இல்லை என்பது வருத்தமான ஒரு செய்தி. பணத்தில் யாராவது அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இன்னங்க உங்கள் பையனை படிக்க வச்சிங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, இல்லை இந்த டிகிரி படிச்சிருக்கிறாரு அதனால் இவ்வளவு சம்பளம் வாங்குறார். மனிதன் யோசிக்கிறான், இதைவிட உயர்ந்த படிப்பு என்ன, இதைவிட அதிகமாக படித்தால் இன்னும் பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும், அதை படிக்க வைத்து நம்முடைய பிள்ளைகளை அந்த சம்பளத்தை வாங்க வைக்கிறோம். உலகத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. நம்முடைய வீடை விட ஒரு மனிதனுடைய வீடு உயரமாக இருந்தால் அதை விட உயரமாக கட்ட வேண்டும், இதுதான் என் வாழ்வின் பெருமை என்று உலகத்தில் மனிதன் நினைக்கிறான். மற்றவர்களை விட எல்லா விஷயத்திலும் அழகில் நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், வாகனத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், படிப்பில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று உலக விஷயத்தில் நினைக்கிற மனித இனம், மறுமையின் விஷயத்தில் அவனை விட நான் அமல்களை அதிகம் செய்ய வேண்டும், அவனை விட அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவனாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இந்த மனித குலத்திற்கு அறவே இல்லை என்பது வருத்தமான ஒரு செய்தி. திருத்தம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்றான், இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனித இனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் முதல் வரிசையில் நின்றாலும், முதல் இடத்தில் நின்றாலும் இந்த உலகம் அழியக்கூடியது,
நீ முதல் இடத்தில் நிற்பதும் அழிந்துவிடும். ஆனால் மறுமையின் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் நீ முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். வசாரிஉ ஃபில் ஹைராத், நல்ல காரியங்களை, நல்லமல்களை அதிகம் செய்து அல்லாஹ்வுடைய பார்வையில் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் முதல் வரிசையில் நிற்பது ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அது அழிந்து போகிவிடும். ஆனால் மறுமையின் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் முதல் இடத்தில் இருந்தால் நாளை மறுமையிலும் நீங்கள் தான் முதல் வரிசையில் நிற்பீர்கள் என்ற சிந்தனையோடு இறைவன் திருமறையிலே இந்த ஆயத்தை நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க மாணவி. அந்த நேரத்தில் ஜும்மாவினுடைய தொழுகையை இறைவன் கடமையாக்கவில்லை. ஜும்மா தொழுகை கடமையாகல. ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கிற வழியில் குபா என்கின்ற இடத்தில் ஜும்மாவினுடைய தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜும்மாவினுடைய தொழுகை கடமையாக இருக்கிறது. நபித்தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள், நான் மதீனாவிற்கு செல்ல வேண்டும். ஆனால் மதீனாவிற்கு நான் செல்லக்கூடிய நேரம் என்பது இன்னும் 2 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. அதனால் ஜும்மாவினுடைய தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் நாம் குற்றவாளிகளாக அல்லாஹ்வின் பார்வையில் பிடிக்கப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து ஜும்மாவினுடைய தொழுகையினுடைய முறைகளை, அதன் சட்டங்களை, விளக்கங்களையும் விவரங்களையும் மாணவி அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, மதீனாவுக்கு போய் நீங்கள் ஜும்மாவினுடைய தொழுகையை அங்கே இருக்கிற ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியில் நீங்கள் தொலைவையுங்கள் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். மாணவி இப்படி சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா போய் ஜும்மாவுடைய தொழுகையை தொலை வச்சுட்டாங்க. தொலை வச்சதுக்கு பின்னாடி அடுத்து ஜும்மாவுக்கு மாணவி பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க, மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். முதல் ஜும்மாவில் கடமையாக்கப்பட்ட பொழுது குபாவிலே இருந்த மாணவி முதல் ஜும்மாவை அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அவர்கள் தொலை வைக்கிறார்கள். இரண்டாவது ஜும்மாவுக்கு மாணவி மஸ்ஜித் நபவிக்கு வந்து விட்டார்கள். மஸ்ஜித் நபவியில் தொலை வச்சதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். துஆ செய்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, ஏன் துஆ செஞ்சாங்க? சஹாபிகள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் முதலில் ஜும்மாவுடைய தொழுகையை உங்களுக்கு தொலை வைத்தவர்கள் ஹஜ்ரத் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா. அதனால் அவர்களுக்கு நான் பிரத்யேகமாக துஆ செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கியாமத்து நாள் வரை ஜும்மாவுடைய தொழுகை நடக்கிறதோ நடைபெறுகிறதோ அதனின் ஒரு பங்கு நன்மை, அதனின் நன்மையை ஹஜ்ரத் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அவர்கள் மண்ணுக்கு போனதற்கு பின்னாலும் அவர்களின் மகத்தான கூலி அவர்களை வந்து சாரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் முதல் இடத்தில் என்பதற்கு அல்லாஹ் ரசூல் இடத்தில் ஒரு தனி கூலியும் தனி கண்ணியமும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா தொழுகையை விட ஜும்மாவுடைய தொழுகை ஒரு தனி சிறப்பு. மற்ற தொழுகைக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் நம்ம இந்த உம்மத்து எடுத்துக்கிற இந்த உம்மத்து ஜும்மாவுக்கு மட்டும்தான் சற்று ஏறக்குறைய ஒரு மணி நேரங்கள் அதற்கான நேர காலங்களை நாம் கழிக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த ஜும்மாவுக்கு எல்லா தொழுகையிலே விட ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. யார் பாங்கு சொல்கிற பொழுது முதலில் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை இறைவன் தருகிறார். இரண்டாவது மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையை தருகிறார். மூன்றாவது ஒருவர் வருகிறார், ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை தருகிறான். நாலாவது ஒருத்தர் வராரு, கோழியை சதக்கா செய்த நன்மையை இறைவன் தருகிறான். ஏன்னா கோழியை குர்பானி கொடுக்க முடியாதுங்க, குர்பானியினுடைய பிராணி 3 தான். ஐந்தாவது ஒருவர் வருகிறார், முட்டையை சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமும் ஜும்மாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு வீட்டிலே ஒளி செய்து விட்டு பள்ளிவாசலுக்காக வேண்டி வருகிறார். ஜும்மாவினுடைய தொழுகைக்கு முதல் 8 எடுத்து வைக்கிறார். அல்லாஹ் அவருக்கு 1 வருட காலம் நோன்பு வைத்த நன்மையை தருகிறான். இரண்டாவது 8 எடுத்து வைக்கிறார்.
பகல் முழுக்க நின்று வணங்கினால் என்ன நன்மையோ அந்த நன்மையை தருகிறார். 3வது 8 ஒரு மனிதர் எடுத்து வைக்கிறார். அல்லாஹ் இரவு முழுக்க நின்று வணங்கினால் என்ன நன்மையோ அந்த நன்மையை தருகிறான் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்ல வருகிற செய்தி, அமல்களை நாம் கவனக்குறைவோடு நடந்துவிடக்கூடாது. ஜும்மாவில் நம்மள முட்டையை சதக்கா செய்கிற நன்மையை கூட நம்மில் பலர் பெறுவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னமும் நம்மள பலர் எந்த அளவுக்கு கவனக்குறைவோடு இருக்கிறோம் என்றால், இப்படி இருந்தாலும் பயான் ஆரம்பித்தா ஒரு அரை மணி நேரம் நடக்கும். 1:30க்கு தான், 1:30க்கு நம்ம போனால் நமக்கான தொழுகை கிடைத்துவிடும் என்று நினைக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, எத்தனை மணிக்கு தொழுகை, 1:40க்கு தான் நடக்குது, தொழுகைக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியல்ல உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மாவுக்கு முன்னாடியே வரணும். அதற்கான கூலியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அதை தாண்டி இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால், மெம்பர் படிக்கட்டில் காலை வச்சுட்டா, வருகை பதிவெடுக்கிற மலக்குகள் வாசலில் நிற்கிறார்கள். அந்த வருகை பதிவேட்டை இமாம் மெம்பரிலே கால் வைத்ததற்கு பின்னால் அந்த வருகை பதிவேடு மூடப்படுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? குத்துபா ஓதுற நேரத்தில் நம்ம ஜும்மாவுக்கு வந்தா அல்லாஹ்வுடைய வருகை பதிவேட்டில் இந்த ஜும்மாவில் இந்த மனிதன் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் பதிவாகிறது. நம்ம குத்துபாவில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர் உள்ளே வரவில்லை என்றால் அவருடைய ஜும்மாவினுடைய நன்மையை அவர் இழந்து விடுகிறார் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சின்ன அமல், இது ஒரு பெரிய அமல் என்பதல்ல. எந்த அமலையும் நம்ம கணக்கிடக்கூடாது. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தொழுகை பெரிய அமலுங்க, ஜக்காத்து பெரிய அமலு, நோன்பு ஃபர்லான நோன்பு பெரிய அமலு, ஹஜ்ஜி ஒரு பெரிய அமலு. மற்றபடி தான தர்மம் யாராவது ஏழைகள் கேட்டால் அது ஒரு பெரிய அமல் அல்ல. மற்றபடி சுப்ஹானல்லாஹ் சொல்றது ஒரு பெரிய அமல் அல்ல. ஒரு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காயத்து, முன் சுன்னத்து 2 ரக்காயத்து, பின் சுன்னத்து 2 ரக்காயத்து, நஃபீல் ஒரு 2 ரக்காயத்து, இதெல்லாம் பெரிய நன்மை இல்லை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் கூலியை தருகிற பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதற்கான தகுதி பெற்றவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். கூலியை தருகிற பொறுப்பை அல்லாஹ் உலகத்தில் எந்த மலக்குகளுக்கும், எந்த நபிமார்களுக்கும், எந்த மனிதர்களுக்கும் இறைவன் தரவில்லை. கூலியை தருகிற பொறுப்பை இறைவன் தன் புறத்தில் மட்டும்தான் வைத்திருக்கிறார். இது சின்ன அமலு, அதனால கூலி கம்மி. இது பெரிய அமல், அதற்கான கூலி பெரியது என்று நாம் நினைக்கக்கூடாது. சின்ன அமலாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நிறைவான கூலியை தருகிறான். அந்த நிறைவான கூலி மட்டுமல்ல, அந்த சின்ன அமலில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கூட இருக்கிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை, ஒரு ஜனாசா ஒன்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சு முடிச்சுட்டாங்க. தொழுகை முடித்ததற்கு பின்னால் மாணவி மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தொலை வச்சு முடிச்சிட்டீங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? இல்லை, இவர் சொர்க்கத்தில் அல்லாஹ் பெரிய சொர்க்கத்தை கொடுத்துட்டான், சந்தோஷம் தாங்க முடியாம அங்கும் இன்றும் ஓடுறாரு, போய் ஒவ்வொரு ரூமா திறந்து பார்க்கிறாரு, இவ்வளவு பெரிய மாளிகையா, ஒவ்வொரு பொருளா தொட்டு பார்க்கிறார், இவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகையை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறானே என்று மகிழ்ச்சியில அவர் அங்கே குதித்து கொண்டிருக்கிறார் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஜனாசா அடக்க செஞ்சதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய அந்தஸ்தா, அடக்கம் செஞ்ச உடனே சொர்க்கமா? அந்த அந்தஸ்தை அவர் பெறுவதற்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் இந்த மனிதர் வீட்டிலிருந்து வெளியே வந்தார். வந்து கொண்டிருக்கிற அந்த பாதையில் ஒரு மரத்தினுடைய கிளை ஒன்று ஒடிந்து பாதையில் கிடந்தது. தன்னிடத்தில் இருக்கிற அந்த வாளை எடுத்து அந்த கிளையை சரி செய்துவிட்டு அதை அகற்றி மக்களின் பாதையை இலகுவாக்கி கொடுத்தார். அதனால் இவரின் சுவனத்தின் பாதையை அல்லாஹ் லேசாக்கி கொடுத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் சொன்னாங்க. நான் அதைத்தான் மீண்டும் சொல்ல வருவேன். இது பெரிய அமல், அதற்கான கூலி பெரியது. இது சின்ன அமல், அதற்கான கூலி சிறியது என்பதல்ல. கூலியை கொடுக்கும் தகுதியும் இடமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நாம் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அமலையும் குறைத்து நாம் மதிப்பிடக்கூடாது என்ற அந்த செய்தியை இந்த வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள்.
அந்த நேரத்தில் 3 சஹாபிகள் அங்கே அமர்ந்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹ், இன்னொரு சஹாபி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, மூவரும் அமர்ந்து அங்கே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். துஆ செஞ்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் 3 பேர் பேசிக்கிறாங்க. ஒருவர் துஆ செய்வோம், இருவர் ஆமீன் சொல்லுவோம். மற்றொருவர் துஆ செய்யட்டும், இருவர் ஆமீன் சொல்லுவோம். இப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. மாநபி வந்து விட்டார்கள். வந்து கேட்டாங்க, என்ன பேசிக்கிறீங்க? யாரை சொல்லலாம், இப்படி நாங்கள் ஒருத்தர் துஆ செய்யணும், ஒருத்தவங்க ஆமீன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோடு சேர்ந்து நானும் ஆமீன் சொல்லுகிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, ஒரே ஒரு துஆவை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அந்த துஆவுக்கு மட்டும்தான் நான் ஆமீன் சொல்லுவேன். அடுத்து நீங்கள் கேட்டால் அதுக்கான துஆவுக்கு ஆமீன் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹ் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு பொருளாதாரத்திலே பரக்கத்து செய், நிரப்பமான பொருளாதாரத்தை கொடு. மாநபியும் 2 சஹாபிகளும் ஆமீன் சொல்கிறார்கள். 2வது சஹாபி துஆ செய்கிறார், ரப்பே, போர்க்களத்திலே கலந்து கொண்டு நான் ஷஹீதாக வேண்டும். 2வது நபர் துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்றாங்க. 2 சஹாபிகளும் ஆமீன் சொல்கிறார்கள். 3வது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், 2 பேரும் என்ன கேட்டாங்களோ அது எனக்கு நீ கொடுத்துரு. என்னுடைய பங்கு இருக்குதுல்ல, ஒரு ஆள் ஒரு துஆவை தான் கேட்கணும். 2 பேரும் என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்துரு யா அல்லாஹ். 2வது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டாங்க, எனக்கு மறக்காத கல்வி ஞானத்தை கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்லிட்டாங்க. சஹாபிகளும் ஆமீன் சொல்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரே விதமான அச்சம். கல்வி ஞானத்தை அல்லா இடத்துல கேட்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு 2 சஹாபிகளும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மறக்காத கல்வி ஞானத்தை எங்களுக்கும் வேண்டும் என்று இன்னொரு முறை துஆ செய்கிறோம். இல்லை, வாய்ப்பு ஒரு முறை மட்டும்தான். ஆனால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா உங்களை விட முந்திவிட்டார் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபகத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்று சஹாபிகளுக்கு சொன்னாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் ஞாபக சக்தி அவங்களுக்கு கொடுத்தான்னா, ஒரு மனிதரை பார்க்கிற பொழுது அவருடைய தாடியிலே எத்தனை நரைமுடி இருக்கிறது என்பதை அவர்கள் ஒரு முறை கணக்கிட்டு விட்டார். அடுத்த முறை பார்க்கிற பொழுது, முதல் தடவை உங்களை பார்த்ததை விடவும் இப்பொழுது இத்தனை முடிகள், நரைத்த முடிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிற அளவிற்கு அவர்களுக்கு ஞானத்தை, கல்வி ஞானத்தை, ஞாபக சக்தி இறைவன் அதிகமாக்கி கொடுத்தான் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை, சஹாபிகள் எல்லாம் நிறைந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் சுவர்க்கத்தை உடனடியாக தந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் 70,000 நபர்கள் இருப்பார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த கூட்டத்தில் இருந்த, அந்த சபையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த உக்காஷா ரலியல்லாஹ் உடனடியாக எழுந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 நபர்களில் ஒரே ஒரு டிக்கெட்டை எனக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தர முடியுமா என்று உக்காஷா ரலியல்லாஹ் எழுந்து நின்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 70,000 நீங்களும் ஒரு ஆள். சஹாபிகள் எல்லாம் நம்ம கேட்காம விட்டுட்டோமேண்டு அடுத்து நின்று சஹாபிகள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சபகத் உக்காஷா ரலியல்லாஹ் உங்களை விட முந்தி விட்டார். அப்படின்னா என்ன புரியுது? எந்த அமலாக இருந்தாலும் முதன்மையானவர்களாக முன்வரிசையில் இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரசூலிடத்தில் ஒரு தனி கண்ணியமும் தனி கூலியும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலக விஷயத்தில் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம், மார்க்க விஷயத்தில், மறுமையின் விஷயத்தில் முதல் இடத்தில் இருந்து நல்லமல்களை செய்து நல்லடியார்களாக உலகத்தில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.